சிபிஐ போட்ட அந்த எஃப்ஐஆர்ல வந்து கரூர் காவல்துறை வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் அதுலயும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு போது இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது வரும் காலங்களில் எதை நோக்கி போகும்? ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தை வந்து சிபிஐக்கு மாற்றதுக்கு அப்புறமா நீதி வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் பதிவிட்டு இருந்தாரு. இப்ப இந்த சிபிஐ விசாரணை எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுல ஒரு தெளிவை நான் வந்து சொல்லிடுறேன் முதல்ல எல்லாருக்கும் மின்னம்பலம் வாயிலாக. இந்த சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிச்சுன்னு ஒரு சொல்றாங்க. சிபிஐ தனியா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாது, பதிவு செய்யாது. அதுல அதை விளங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கை எடுத்து காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர இவங்க என்ன செய்வாங்க, தங்கள் தரப்பில் எடுத்துக்கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, மறுபதிவு செய்வாங்க. ஓகே, அது சேம், அது அந்த எஃப்ஐஆர் தான் பதிவு செய்ய முடியும் ரூல். இப்ப காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐ தங்கள் வசம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. எடுத்துக்கிட்டு அவங்க ஓகே நாங்க எடுத்துக்கிட்டோம், நாங்க இனிமே இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நாங்க என்ன செய்ய போறோம், இனிமேல் விசாரணையை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற பொழுது சிலர் பேரை விடலாமா சேர்க்கலாமா உள்ளிட்டவற்றை குறித்து அப்போ அது சட்ட ரீதியாக அவங்க அணுகுவாங்க. எஃப்ஐஆர்ல கூடுதலா சில பேரை சேர்க்கலாமா அப்படிங்கிறது சட்ட ரீதியாக சில வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் அவங்க பரிசீலிக்கப்படும். ஆனா இந்த எஃப்ஐஆர் அடிப்படையிலான பேஸ் எஃப்ஐஆர்ங்கிறது காவல்துறை என்ன போட்டுச்சோ அதை தான் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில தான் சிபிஐ எடுத்திருக்கிறது. அதனால சிபிஐ அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அதனாலயே அப்படிலாம் கிடையாது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நவ் அட் கீழ்கட்டளை.